குட் மார்னிங் மக்களே. அட்டிப்பள்ளி வந்திருக்கோம். துணி வச்சிருக்கியாப்பா? அட்டிப்பள்ளியில் டீ குடிக்க பிரேக் எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பெங்களூர்லேருந்து காரைக்குடி வரை போயிட்டுருக்கோம். டைம் வெரி 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 லாங்கஸ்ட் ரைடு. வெரியா இருக்க போது. இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? 100 தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க. ஐயோ, நாங்கிறது 3 நாள் ஆகுமே. 3 நாள் ஆகுமா? கிளம்பும் போது லைட்டாக மலைச்சாரல் அடிச்சுது. மலைச்சாரல்ல சைக்கிள் நாசியாகி ரோடெல்லாம் சகதியாகி சைக்கிள் சகதியாகி அதுக்குள்ளே ஒருத்தன் பாதி ரைட்லேயே துடைக்கிறான். ஒரு ஸ்டாப்புக்கும் துடைப்பான் போல. இப்போவே உடல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். எனக்கு அப்செட் வேறு. என்னோட லைட்டோட இது வேறு போல்ட்டு வேறு கலண்டுருச்சு. அதனால் லூஸ் டவுன் ஆகி நல்ல வேலை கீரை விழுகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டேன். என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? சூளகிரி போகிறதுக்கு முன்னாடி சூளகிரியில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இவ்வளோ கொய்யுது. அதனால அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டீ சாப்பிட்டுருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சூளகிரி தான். அதுக்கப்புறம் லஞ்சு கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் தெரியல இங்கே நிலைமை எப்படி இருக்கும். என்னால முடியலடா. இப்போவே நான் கொஞ்சம் போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உலர ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நல்ல விஷயம் என்னென்னா கிளைமேட் நல்லா இருக்குது. வெயில் அடிக்கல. சொல்லாத போகும். இப்படியே மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் சேலஞ்சிங்கான ரைடு தான். எங்களால் வந்து எல்லா சீன்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் போட முடியுமான்னு தெரில. ஏன்னா மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கு பாடி மைண்டுன்னு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கணும். இப்போ தான் வந்து 40 கிலோமீட்டர் டச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் டு கோ. சூளகிரியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தியிருக்கோம். அது விஷ்ணுவின்னா கிருஷ்ணா ஒரு பெரிய ஹெச்பி பம்ப் ஒன்று இருக்குது. அதை ஒட்டியே இருக்கு ஹோட்டலில். உள்ளே சாப்பிட வரும்போது செக்யூரிட்டி டென்ஷன் பண்ணிட்டு வரீங்களா? மார்க் பண்ண விட மாட்டேன்ட்டானுங்க வண்டியை. இப்படியே ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் கார் பார்க்கிங்கு ரெஸ்ட் ரூம்ஸ் கூட பிரச்சனை இல்லை. அந்த ஒரு அட்வான்டேஜை வச்சு இவங்க பண்ணுற அலப்புறம் இருக்குது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சுமார் தங்கராஜ் தொடர்பிலே இருங்கள். வாயில வரமாட்டேங்குது. ஒளிப்பதிவாளர் முத்துவுடன் மெய்யப்பன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இங்கே காற்று கொஞ்சம் அதிகமாக வீசி. சொல்லுங்க ரமேஷ். நெல்லை கருப்பட்டி காப்பி கிட்ட ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். டீ பிரேக்.
கிருஷ்ணகிரிக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பைனப்பள்ளி. அங்கே பாருங்க, அதுக்கிட்ட தான் இருக்கோம். கரெக்டாக கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. முத்து சைக்கிள் பஞ்சர்னு நினைக்கிறேன். சீரியஸாக பஞ்சராடா? பஞ்சரா? ஆமாண்டா, கட்டிக்கிட்டு இருக்கே தெரியும். என்ன செருப்பா இருந்து போச்சு, 2வது தடங்கலாம் ஆகி போச்சே. சக்சஸ். மக்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணகிரி கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி தலைவா முத்துவோட சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு. பேக் ஃபயர் பஞ்சர். இப்போ மாஸ்டர் வந்து பஞ்சர் பார்த்துட்டு இருக்காரு. பஞ்சர் இவர் தான் எங்கள் பஞ்சர் மாஸ்டர் இந்த ரைடுக்கு. இப்போ டியூப்பை மாற்றணும். நான் சொல்லிட்டு இருந்தான் முத்து, நல்ல வேளை காலையில் ஆச்சு, நைட்டு நேரத்தில் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு. பஞ்சர் மாஸ்டர் வந்து பஞ்சரை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பஞ்சர் கிரியேட் ஆன இடத்த கண்டுபிடிச்சிட்டாப்ல. இது எடுக்கணுமே. ஆலன் கீ எடுங்க. குட்டி லைட்டாக எடுக்கணும். இந்த ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது. இத்தனோண்டு ஆணி தான் வந்து இப்போ பஞ்சரை கிரியேட் பண்ணிட்டு இப்போ பஞ்சர் போட வச்சிருக்கு. இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப மைன்யூட். இணைந்த கைகள் இணைந்து இப்போ டயர் உள்ள தள்ளிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து டயரை ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்து ஸ்போர்ட்ஸ். எந்த பக்கம் புரியுதா? போடு. இவ்வளோ அடிச்சா வந்துருச்சா? அது இவ்வளோ அடிச்சு ஏறி மிதிப்பாண்டா அப்பதான் சைக்கிள.